எவ்வளோ சரி பண்ணிகிட்டு இருக்காந்தாலும் அது மட்டும் இதாகி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து அமாவாசை. ரொம்ப அழகாக நமது அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி செய்துட்ருக்காரு. ரொம்ப எல்லாரும் பாராட்டுறாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். 17 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியலன்னு ரொம்ப எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்சி வந்து அப்படியே தொடரணும் ஒரு 5 வருடம். ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் தேர்தலுக்காண்டி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவங்க தான். அதனால் இவரும் ஒரு சிறப்பாக கொடுக்குறாரு, அவ்வளோதானே தவிர நம்ம புதிய அரசுக்கு வந்து நிச்சயம் நம்ம அந்த இதை கொடுக்கணும், ஆதரவை கொடுத்து அவர் அமைதியான முறையில் நாமளும் பொதுமக்களாகிய நாமளும் அவருக்கு ஆதரவு அமைதியாக கொடுத்தோம்னா நிச்சயம் அவர் நல்லா செய்வார். ஒன்றுன்னா கொடுத்த வாக்குறுதிகளையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 16/5/2026 மே மாதம் பராப வருடம் வைகாசி இன்றைக்கி 2 ஆகி போச்சு. 28ஆம் வரைக்குமே அக்னி நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வைகாசி இன்றைக்கி வந்து அமாவாசை, கார்த்திகை விரதம். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது சர்வ அமாவாசை, கார்த்திகை விரதம். ஸ்ரீ சனி பகவானுக்கு இன்றைக்கி வந்து சனி பகவான் ஜெயந்தி, அபிஷேகம். இன்றைக்கி வாழ்க்கையில் அனுபவி தருவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்களே மேல். அப்புறம் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் வந்து சித்திரை சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி வந்து சனி பகவானுக்கு வந்து பிறந்த நாள். சனி பகவான் வந்து கொடுத்தாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாருக்குமே பயம் சனி பகவான். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோன்னா குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், வக்ரம், அஸ்தமனம், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சனியை பார்த்து பயப்பட, அவர் வந்து ரொம்ப நீதி தர்மத்தோடு இருப்பார். 7.5 சனி நடந்தாலும் நமக்கெல்லாம் பயம்தான். ஆனால் போகும்போது ஒரு அழியாத செல்வத்தை கொடுத்துட்டு போவாராம். நிச்சயமாக அது அழியவே அழியாதான். அந்த 7.5 சனியினோட முடிவில் நாம் வந்து இறை வழிபாட்டில் இருந்தால் நம்மளை எதுவும் செய்யாது. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு இன்று பிறந்த நாள். சனி பகவானை நினைத்து அவரும், அதனால தான் அவருக்கு ஈஸ்வரர், சனீஸ்வரர் அப்படின்ற பட்டமே. அதனால் அவரை இது பண்ணுறது, அவரை வணங்கும், அவரை இது பண்ணுறது பரவாயில்லன்னு. சரி, இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு வகையில் சிறந்தவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரு மக்கள் யார் மேலேயும் தவறெல்லாம் இல்லை, ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஐயா கூட கேட்டார், நாங்கள் என்ன தவறெல்லாம் யார் மேலே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான ஆட்சி. ஒரு மாற்ற விஜய் இவரும் என்னை எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பேருனுடைய உழைப்பு, இதெல்லாம் 5 வருடம் அவருக்கு அமைதியாக ஆட்சி செய்ய நாமும் பொதுமக்களாகிய நாமும் அவருக்கு ஒத்துழைப்பு, அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவரும் நல்லா பண்ணுறாரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி வந்து ராசி பலன். இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் நன்மை, மிதுனம் உழைப்பு, கடகம் கவனம், சிம்மம் பிரீத்தி, கன்னி புகழ், துலாம் வெற்றி, விருச்சிகம் அமைதி, தனுசு நன்மை, தனுசு கவலை, மகரம் ஓய்வு, கும்பம் புகழ், மீனம் தேர்ச்சி. நாளை விசேஷங்கள் என்ன? நாளை விசேஷங்கள் வந்து கேழ்வரகு கூழ் குடிப்பது நல்லது. நம்ம இந்த வெயிலுக்கே அப்படி தான். சேலத்துலலாம் மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். நல்லா கூலிங்காக தான் ஓரளவுக்கு இருக்குது. நேற்று ரொம்ப வத்தியாக இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி கேழ்வரகு, இது சிறுதானியத்தெல்லாம் நம்மளே செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை கேழ்வரகு, இது என்ன கம்மஞ்சோறு, இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர், மோர், வெள்ளரிக்காய், இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. நீர் காய்கறிகள், சுரக்காய், முட்டைக்கோஸ் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பால், தயிர், மோர், தண்ணி ஆட்டம் இது பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து
சரி நமக்கு இன்றைக்கி பார்த்துட்டு டெய்லியும் கொடுக்குற இதை நடக்குதோ நடக்கலையோ எல்லாவோ நாம் இதில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம எப்பவும் கொடுக்குற இதை நான் கொடுக்கணுன்ட்டு தான் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர். உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. முன்னெல்லாம் 10 இது பேசுவேன், இப்போ 5 இது தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லெலாம் மழையா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதையானாலும் தேவைப்பட்டாலும் கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.